அன்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டாபிக். அதாவது பஞ்சாங்க உணவு முறை அப்படிங்கிறது. பஞ்சாங்க உணவு முறைங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட சித்தர்வழி உணவு முறை. இது 5 அங்கங்கள் கொண்டது. 5 அங்கங்கள் இருக்கிறதுனால அது பேர் பஞ்சாங்க உணவு முறைன்னு பேர் வந்தது. முதல்ல பால் பொருட்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், நெய்யை தவிர. காஃபியா இருக்கட்டும், சீஸா இருக்கட்டும், பன்னீரா இருக்கட்டும், தயிரா இருக்கட்டும், மோரா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் தவிர்க்க வேண்டும். 2வது இனிப்பு தவிர்க்க வேண்டும். இனிப்புனா கருப்பட்டி, நாட்டு சக்கரை அதெல்லாம் சேர்க்கலாமாங்க? வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அஸ்கா உட்பட எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டியதுதான் 2வது பாயிண்ட். 3வது இடைவெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதாவது காலையில சாப்பிட்டாச்சு, மதியம் சாப்பிட்டாச்சு, இரவு சாப்பிட்டாச்சு, அவ்வளவுதான். இந்த இடையில எந்த ஒரு பொருளையும் வாய்க்கு கொண்டு போகவே கூடாது. முக்கியமா பாத்தீங்கன்னா நல்ல பொருள்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வச்சிருப்போம். சிறுதானியத்தில் பண்ணதுங்க, சுண்டல்ங்க, பழங்கள்ங்க அப்படின்ட்டு ஏதோ வச்சிருப்போம். எந்த பொருள்ன்றது இப்ப கேள்வியே இல்லை. எந்த பொருளையும் இடையில சாப்பிடக்கூடாது. இடப்பட்ட நேரத்துல நம்ம நோன்பு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் பாயிண்ட். சரியா? 4வது இரவு உணவு 6 மணிக்குள்ள முடிச்சிடணும். அது என்ன உணவா இருந்து போட்டோம், அதை பத்தி கேள்வி இல்லை. ஆனால் அதை 6 மணிக்குள்ள முற்றிலுமாக முடிச்சிடணும். மருந்து மாத்திரை ஏதாவது சாப்பிட்றதா இருந்தாலும் அதையும் 6 மணிக்குள்ள முடிச்சிடணும் அப்படிங்கிறதுதான். அடுத்தது கடைசி 5வது பாயிண்ட், காலை உணவு இயற்கை உணவா இருக்கணும். அதாவது பழங்கள் எந்த வித அறுப்புக்கு போகாம கிடைக்கும். அதே மாதிரி பச்சை காய்கறிகள்ல சில வெள்ளரிக்காய், கேரட்டு, தேங்காய் இது மாதிரியான பொருட்கள் அடுப்புக்கு வைக்காம எப்படி சாப்பிடலாம், அப்படியான உணவுகளை சாப்பிட்றதா அந்த 5வது பாயிண்ட். ஸோ இந்த 5ஐயும் கரெக்டாக ஒன்றும் விடாம முற்றிலும் 100% செஞ்சுட்டு வரவங்களுக்கு என்ன நடக்கும்னாக்கா எடை நல்லா குறையும். அது முக்கியமாக எல்லாரும் மாடு மெலிஞ்சாலும் கொம்பு மெலியான்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பே மெலிஞ்சு கண்ணவே உள்ள புளி கொடுத்தாலும் தொப்பை மட்டும் குறையாது. ஆனால் இது முதல் மாதமே 2 இன்ச்சு வயிறு குறையும். 3 கிலோ எடை மாசம் குறையும். டயபெட்டிக் நல்ல கண்ட்ரோல் வரும். இதுல மட்டுமே ஃபாலோ பண்ணி நிறைய பேர் டயபெட்டிக்ல இருந்து வெளியே இருக்கிறாங்க. இன்சுலின் அளவு குறைச்சவங்க இருக்கிறாங்க, மாத்திரையை குறைச்சவங்க இருக்கிறாங்க, முற்றிலுமா வெளியே வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர்ல கணக்கில்லாத பேர் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி வந்தவங்க இருக்கிறாங்க. அற்புதமா இருக்கும். அது தவிர பிசிஓடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் தொந்தரவு எல்லாத்துக்கும் நல்லது. ஸ்கின் ரொம்ப நல்ல மாற்றத்தை வரும். ஹேர் நல்ல ஷைனிங்கா மாறும். உடம்புல இருக்கிற கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கட்டியிலேருந்து கேன்சர் கட்டி வரைக்கும் இது நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். இது மேற்கொண்டு வராம பார்த்துக்கிறதுல இது அற்புதமான வேலை செய்யும். இது எல்லாமே இந்த பஞ்சாங்க உணவு முறையோட அற்புதங்கள். இதெல்லாம் இல்லாம ஏதோ ஒரு குறிக்கோளோட ஒரு காரியத்தை செய்யறவங்களுக்கு, அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறேன் நான் அப்படியான்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஒரு 1 இயர் நான் ஒரு அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு குறிக்கோளோட ஓடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டயட்டை சேர்த்து செய்யற பட்சத்துல அவங்க குறிக்கோளும் நிச்சயமா நடைபெறுங்கிறதுல அனுபவபூர்வமான உண்மை. ஸோ இந்த பஞ்சாங்க உணவை யாரெல்லாம் அனுசரிக்கணும்னா, எப்போ தாய்ப்பாலை விட்டுட்டு குழந்தை வெளியே வருதோ அதுலேருந்து வயது முதிர்ந்து இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பஞ்சாங்க உணவை அனுசரிக்கலாம். எந்த கண்டிஷனும் இல்லை. இது அனுபவபூர்வமா எல்லாரும் ஃபாலோ பண்ணி நமக்கு கொடுத்த ஃபீட்பேக் தான் இது. நம்ம நோயாளர் நண்பர்கள் எல்லாரும் இது அனுபவபூர்வமா எல்லாமே அனுபவபூர்வமா நம்மகிட்ட திரும்பி சொன்னதை வச்சுதான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால நம்பி இதை செய்யலாம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காலையில அடுத்த முறை சந்திக்கிறதுல மகிழ்ச்சியே. நன்றி, வணக்கம்.